வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 20 வால்வோ பேருந்துகளை இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அரசு விரைவு போக்குவரத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே இந்த ஆண்டு 130 புதிய பேருந்துகளை அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் அடுத்த 2 மாதத்திற்குள் 20 புதிய வால்வோ பேருந்துகளை அறிமுகம் செய்வதற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கின்றது. அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் பெங்களூரு சென்று வால்வோ பேருந்துகள் தமிழகத்திற்காக கூண்டு கட்டப்பட்டு வருகின்றன. அவற்றை பார்வையிட்டு தமிழக ஓட்டுநர்கள் வால்வோ பேருந்துகளை இயக்கக்கூடிய விதமாக பயிற்சி பெற்று வருகின்றார்கள். அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் அடுத்த 2 மாதத்திற்குள் 20 வால்வோ பேருந்துகளை இயக்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். SETTC என்று சொல்லப்படக்கூடிய இந்த விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தலைநகரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான SETTC பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் சொகுசு கார்களில் செல்வதை போன்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக இந்த சொகுசு பேருந்துகளை இயக்க இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வால்வோ பேருந்துகள் என்று சொல்லப்படுபவை ஏர் சஸ்பென்ஷன் முறையில் இயங்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கின்றன. எனவே பயணிகளுக்கு வேகத்தடை, மேடு பள்ளங்களில் பேருந்து ஏறி இறங்கும் பொழுது கூட எந்த வகையான அதிர்வும் ஏற்படாத விதமாகவும், பேருந்துகள் அதிக அளவில் குலுங்காத விதமாக சாலைகளில் திடீரென பிரேக் அடிக்கும் பொழுது, வளைவுகளின் பொழுது பயணிகளுக்கு அதிர்வு ஏற்படாத வகையிலே இந்த பேருந்துகள் இருக்கும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 20 பேருந்துகள் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் தனியாரை கொண்டு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமும் வால்வோ பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.